கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்றாவிட்டால் எதிர்காலத்தில் கல்வி எட்டாக்கனியாகிவிடும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் எழுதிய தேசிய கல்விக் கொள்கை 2020 எனும் மத யானை நூல் வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட நூலை வெளியிட்டு பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், கல்வியை காவிமயமாக்க கொண்டுவரப்பட்டதுதான் தேசிய கல்விக் கொள்கை என்று தெரிவித்தார். தமிழகத்திற்கான கல்வி நிதியை மத்திய பாஜக அரசு நிறுத்தி வைத்துள்ளதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர உள்ளதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஒன்றிய பாஜக அரசு பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் காவிமயமாக்கணும். முதல்ல கல்வியை காவியமயமாக்கணும். அதுக்காக கொண்டு வந்ததுதான் இந்த தேசிய கல்விக் கொள்கை. இன்னைக்கு கல்வி தடைபோடும் ஒன்றிய கல்விக் கொள்கைக்கு எதிராக நம்ம திராவிட மாடல் அரசு போர்வாலை சுழற்றிட்டு இருக்கு. தேசிய கல்விக் கொள்கை இடஒதுக்கீட்டை சிதைச்சிடும். இடஒதுக்கீடு இருக்கிற வரைக்கும் தான் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு உயர்கல்வி கிடைக்கும். பன்முக பண்பாட்டை NEP தகர்த்திடும். தமிழ் உள்ளிட்ட மாநில மொழிகள் அனைத்தையும் அழிக்கக்கூடிய முயற்சி இது. இதை தடுக்க ஒரே வழி கல்வியை மீண்டும் மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவதுதான்.